பொறுப்பேற்று 2.5 ஆண்டு காலத்தில் அந்த 15% பணி கூட நிறைவேற்றவில்லை. இதனால அந்த ஓடையில் வழியாக வெளியேறுகின்ற நீர் தடைபட்டு அந்த குடியிருப்பு பகுதி முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்து மக்கள் வீட்டிலிருந்து வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலையை நான் இன்றைய தினம் காலையிலே சென்று பார்த்தேன். ஊடகம் பத்திரிகைகளும் அதை படமாக பிடித்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கு தூத்துக்குடியில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டத்தை வேகமாக துரிதமாக செயல்படுத்தி முடிக்கப்பட்டிருந்தால் அந்த ஓடையின் வழியாக இன்றைக்கு பெய்த மழைநீர் வேகமாக வடிய தொடங்கி இருக்கும், மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த விடியா திமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட பணிகள் எல்லாம் முடங்கி கிடைக்கின்றது, வேதனை அளிக்கின்றது. அதே போல அரசு பொது மருத்துவமனையில் இன்றைக்கு மழைநீர் தேங்கி அங்கே நோயாளிகள் அவதிப்படுகின்ற காட்சி பார்த்தோம். அதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு மழை வெள்ளத்தால் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் தாழ்வான பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் எல்லாம் கனமழையில் வெள்ளத்தால் முழுகி சேதமடைந்திருக்கின்றன. ஆகவே அந்த வாகனங்களை பழுது பார்க்க அங்கங்கே அந்த நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு முகாம்கள் அமைத்து அந்த இருசக்கர வாகனங்கள் பாதிக்கப்பட்ட இருக்கின்றவர்களுக்கு அதை ரிப்பேர் செய்து கொடுக்கப்பட வேண்டும், பழுது பார்த்து கொடுக்க வேண்டும். அதே போல 4 சக்கர கார்கள் இன்னைக்கு நான் தூத்துக்குடியிலே பார்க்கின்ற பொழுது வகில் ஓடை அருகிலே அந்த வீட்டுக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட காரெல்லாம் நீரிலே முழுவதும் முழுகிவிட்டது. அதெல்லாம் சாதாரண மக்கள் அந்த காரை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த கார்களையும் அந்தந்த நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு பழுது நீக்கி கொடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகின்றேன். அதே போல இன்றைக்கு விவசாயிகள் இந்த கனமழையால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். விவசாயிகள் பயிரிட்ட இந்த நெற்பயிர்கள் எல்லாம் கனமழையால் தண்ணீரால் முழுகி அந்த பயிரெல்லாம் சேதமடைந்து விட்டது. அந்த சேதமடைந்த அந்த பகுதியெல்லாம் இன்றைக்கு அரசு அதிகாரிகளை கொண்டு வேளாண்மைத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் அவர்கள் மூலமாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு அந்த விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். அதை நம்பித்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசு மெத்தன போக்கை விட்டுவிட்டு வேகமாக துரிதமாக செயல்பட்டு இன்றைக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் தர வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகிறேன். அதே போல இந்த திருநெல்வேலியில தாமிரபரணி ஆற்றிலே அதிக வெள்ளம் வந்த காரணத்தினால் அதிக மழைப்பொழிவு திருநெல்வேலியில் ஏற்பட்டதால் 8 பேர் உயிரிழந்ததாக தெரிகிறது. அந்த 8 பேர் குடும்பத்திற்கும் வாழ்வாதாரத்தை முன்னிட்டு ஒவ்வொருவருக்கும் 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை இந்த அரசு தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அதே போல சாலை தகவல் தொழில்நுட்பம் எல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. மக்களுடைய பிரச்சனையை எங்கு சென்றாலும் தகவல் கிடைக்கவில்லை. சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது, சீர் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசு உடனடியாக சாலையை சீர் செய்ய வேண்டும், தகவல் தொடர்பை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல ரயிலில் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் ரயிலில் சென்று கொண்டிருக்கும் பொழுது கனமழையால் அங்கங்கே நிறுத்தப்பட்டு விட்டார்கள். சுமார் ரயிலில் 1000 பேர் பயணம் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு அங்கிருந்து அவர் செல்லுகின்ற பகுதிக்கு வாகன வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகின்றேன். அது மட்டும் இல்லாமல் நான் தூத்துக்குடிக்கு போனேன், அங்கே வெள்ள பாதிப்பெல்லாம் பார்த்தேன், மக்களையும் பார்த்தேன். அதோட திருநெல்வேலிக்கு வந்தோம், அங்கே வெள்ள பாதிப்பெல்லாம் பார்த்தோம். அங்கு இருக்கின்ற மக்கள் சொல்வது கிட்டத்தட்ட 3 நாட்களாக எங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை, தண்ணீர் கிடைக்கவில்லை, குழந்தைகளுக்கு பால் கிடைக்கவில்லை, மருத்துவ சிகிச்சை கிடைக்கவில்லை என்று இந்த ஊடகத்தின் முன்னே அவர்கள் தெரிவித்தார்கள். ஆகவே இனியாவது இந்த அரசு தூங்கிக் கொண்டு இருக்காம விழிப்போடு வேகமாக துரிதமாக மக்களுடைய பிரச்சனை இது அரசியலாக்க நாங்கள் விரும்பல. மக்கள் உணவு இல்லாம 3 நாள் இன்னைக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கின்ற காட்சி வெட்கக்கேடானது.